அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி 2025ஆம் ஆண்டு எந்த தேதியில் வருது? விநாயகர் பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? படம் வைத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் எந்த நேரம்? அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் தான் விநாயகர் சதுர்த்தி. இந்த நாளன்று நம்ம எளிமையான முறையில் வழிபாடு செய்தால் கூட நமக்கு அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தியை பொதுவாக பார்த்திங்கன்னா 3 நாள் வைத்து வழிபாடு செய்வாங்க. அதாவது சிலை வாங்கி களிமண் சிலை வாங்கி நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்து 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா கடலில் கரைப்பது, அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற பக்கத்தில் குளம் இந்த மாதிரி ஆறுலாம் இருக்குது அப்படின்னா அங்கே கரைக்கிறதுலாம் வழக்கம். இந்த மாதிரி எளிமையான முறையிலும் வழிபாடு செய்யலாம். சிலை வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற வசதி போல் நம்மளுடைய சூழ்நிலை பொறுத்து தான் எல்லாமேவும். ஸோ நம்ம இப்போ விநாயகர் சதுர்த்தி எப்படி படம் வைத்து மட்டும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நமக்கு விநாயகர் சதுர்த்தி எப்போது வருது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி, ஆவணி மாதம் 11ஆம் தேதி. இந்த நாளன்று புதன்கிழமை தினத்தன்று தான் நமக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த நாளன்று பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் எந்த நேரம்? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பொதுவாக விநாயகர் சதுர்த்தியில் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வாங்க. நீங்கள் காலையில் நேரத்தில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 7:30க்குள்ளே காலையில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து இல்லை நமக்கு அந்த நேரம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த நேரம் சூட் ஆகாது. ஏன்னா நம்ம நிறையா விநாயகருக்கு பலகாரம் செய்வாங்க. அதாவது குலக்கட்டி செய்கிறது, சுண்டல் பண்ணுறது, கலவை சாதம், அதாவது லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக விநாயகருக்கு இந்த நாளை கொண்டாடுறதுனால நமக்கு ஒரு நேரம் எந்த நேரம் நமக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா காலை 9:15லேருந்து 10:15. அடுத்து நம்ம 11:45 வரை நம்ம இந்த நேரத்தை கொண்டாடலாம். அதுக்கடுத்து 10:45 to 11:45. நீங்கள் 10:15லேருந்து 10:30 வரையும் நமக்கு நல்ல நேரம் தான். அதனால் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. 9:15 to 11:45 வரை காலையில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி நீங்கள் கொண்டாடுவது ரொம்ப சிறப்பு. அடுத்து நம்ம மாலை நேரம் கொண்டாடிக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே காலை நேரம் தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நல்ல காலை நேரம், அல்லது நீங்கள் முடியாதவர்கள் இப்போ வேலைக்கெலாம் போகிறாங்க இல்லையா, இப்போ புதன்கிழமை இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அரசினர் விடுமுறை இருக்கும். இருந்தாலும் ப்ரைவேட் கம்பெனிக்கு விடுமுறை இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் தான் என்னால் கொண்டாட முடியும். அப்படி இருப்பவர்கள் மாலை ஒரு 5:30லேருந்து ஒரு 7:30க்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். சரிங்களா? இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு படம் வைத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். விநாயகர் படம் வீட்டில் கட்டாயமாக எல்லோருடைய வீட்டிலையும் இருக்கும். அந்த படத்தை எடுத்துகிட்டு சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. வைக்க வேண்டிய பொருள் என்ன? அருகம்புல் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். ஏன்னா விநாயகர்னாலே அருகம்புல் இல்லாமல் நம்மளுடைய பூஜை முழுமை பெறாது. அதனால் அருகம்புல் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எருக்கன் பூ கிடைச்சது அப்படின்னா எருக்கன் பூ வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் மிக முக்கியமானது. அதில் முக்கியமாக அருகம்புல் தான். செம்பருத்தி பூ, விநாயகருக்கு எப்போதுமே செம்பருத்தி வைத்து வழிபாடு செய்வது நமக்கு செல்வ வளத்தை தரக்கூடியது, நமக்கு விசேஷமாக இருக்கும். பூக்களில் செம்பருத்தி பூ வச்சுக்கோங்க, மல்லிகைப்பூ வச்சுக்கலாம், எல்லா பூக்களுமே நம்ம வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக அருகம்புல் மற்றும் செம்பருத்தி, எருக்கன்பூ இது கட்டாயமாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. 2 பக்கம் குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நம்ம ஏற்றி வைத்துக்கொள்ளலாம். ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக நம்ம என்னென்ன வைக்க வேண்டும் அப்படின்னா விநாயகருக்கு குலக்கட்டை இல்லாமல் நம்மளுடைய இந்த பூஜையை முழுமை பெறாது. அதனால் குலக்கட்டையும் சுண்டலும் கட்டாயமாக வைக்க வேண்டும். அடுத்து சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். குலக்கட்டை சுண்டல் கட்டாயமாக இடம்பெறணும். தேங்காய் உடைச்சி வைக்கணும், இது ரொம்ப முக்கியம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் உடைச்சி வைக்கணும். வைத்துட்டு நம்ம நெய்வேத்தியத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இதே நமக்கு போதுமானதான். சரி, ப்ளஸ் இருந்தாலும் நம்ம இன்னமும் விநாயகருக்கு அவர் சாப்பாடு பிரியர் மாதிரி நமக்கு கதைகளில் நிறையா சொல்லப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா. அதனால் அவருக்கு லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், சாதம், சாம்பார், பொரியல், இந்த மாதிரி உங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யணும். அதில் கட்டாயமாக இன்னொன்று நம்ம வைக்க வேண்டியது பொரி வைக்கணும். பொரியில் கொஞ்சம் உடச்ச கடலை போட்டு, அதாவது பொட்டுக்கடலை அதை போட்டு நம்ம கொஞ்சோண்டி பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிற இதெல்லாம் போட்டு நம்ம விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்யும்போது அவ்வளோ விசேஷமாக நமக்கு பலன் கொடுக்கும். விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்வதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்துமே தீரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரக தோஷங்கள் விலகும். கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வது அவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்கும். அதாவது கிரகத்தால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி திசையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, கேது திசை முக்கியமாக.
இப்போ கேது தசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான திசைன்னு கூட சொல்லலாம். அதில் நிறைய பிரச்சனைகள் வந்து கேது திசையில் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த திசையில் பார்த்திங்கன்னா விநாயகர் மட்டும்தான் நமக்கு வந்து சொல்யூஷன். அவரால் மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டு வர முடியும். அதாவது காப்பாற்றி அப்படிங்கிறது வந்து நான் என்ன மீனிங்கில் சொல்ல வரேன் அப்படின்னா, பிரச்சனையிலேருந்து நம்மளை மீட்டு எடுத்து கொண்டு வர்றது விநாயகரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் பிரச்சனை வரும். நீங்கள் தொட்ட காரியம்னா தடங்கள் அதிகமாக வரும். கேது திசை போய்கிட்டு இருக்குது அப்படின்னா. ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்யும்போது உங்களுக்கு வந்து கேது கூட உங்களை வந்து நெருங்குறதுக்கு பயப்படும். அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க பயப்படும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரகத்திலேருந்து நம்மளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது வந்து விநாயகர் பெருமான் தான். அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடுவதில் இந்த ஒரு பாசிட்டிவ் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே அப்படிதான். நிறைய கிரகங்கள் இருக்காங்க இல்லையா, ராகு இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஒவ்வொரு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து விநாயகர் வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா அவர் தான் பார்த்திங்கன்னா முதல் கடவுள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் விநாயகரை வணங்கிட்டு செய்யும்போது தான் நமக்கு ரொம்ப சக்ஸஸாக முடியும். அதனால் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது பார்த்தா விநாயகருக்காக கொண்டாடப்படுகின்ற நாள். இந்த நாளன்று நீங்கள் கட்டாயமாக விநாயகரை வழிபாடு செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லோருமே வழிபாடு செய்யணும். நம்ம வீட்டில் வந்து சிலை வைத்து வழிபாடு செய்யட்டா கூட, அதாவது நம்ம வந்து 3 நாள் வைத்து கரைச்சி வழிபாடு செய்வோம் பார்த்திங்களா, அது செய்து வழிபாடு செய்யட்டா கூட படத்தை வைத்து தேங்காய், வெற்றிலை பாக்கெல்லாம் வைத்து கொஞ்சம் கொழுக்கட்டை, அப்புறம் வந்து சுண்டல் வைத்து நீங்கள் கொஞ்சம் பொரி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதுமானதாக இருக்கும். இவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையான வழிபாடு. கைக்கு மேலே பலன் கொடுக்கும். கடன் பிரச்சனை இருந்தால் தீரும். கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னாலும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சொந்த வீடு அமையும். சகல செல்வத்தை கொடுக்கக்கூடியதான் விநாயகர் சதுர்த்தி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வீட்டில் இருந்தபடி எளிமையான வழிபாடு. இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அந்த நாளை பூஜை பண்ணுவாங்க இல்லையா. வருடத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது நம்ம ஏதாவது அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அன்னதானத்துக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு பைசா கொடுப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த அன்னதான சாப்பாடை ரெடி பண்ணுவாங்க. விநாயகர் கோவில் எல்லா கோவிலையும் ரெடி பண்ணுவாங்க இல்லையா. அதில் நம்மளுடைய பங்கு ஏதேனும் கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். முடிந்தால் அந்த அரிசிலாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாட்டா கூட ஏதேனும் கொஞ்சம் நம்மளுடைய பங்கு வந்து அந்த அன்னதான சாப்பாட்டில் நம்மளுடைய பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதேனும் வந்து உதவி செய்வது உங்களுக்கு அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்கும். ஏன்னா எல்லார் விநாயகர் கோவிலில் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று கட்டாயமாக அன்னதானம் போடுவாங்க இல்லையா, அதில் நம்ம பங்கு கட்டாயமாக இருக்கணும். கோவிலில் போயிட்டு கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. அன்னதானத்திற்குன்னு தனியார் நோட்டு போட்டு எழுதுவாங்க, வாங்குவாங்க. ஒவ்வொரு விநாயகர் கோவிலே நடக்கும். நம்ம போகிறப்போ நம்ம கவனிக்காமல் இருப்போமே தவிர அது வந்து கட்டாயமாக எல்லா பக்தர்களுமே சேர்ந்து ஒற்றுமையாக அதை வந்து பிரித்து அதைத்தான் நமக்கு அன்னதான சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் நமக்கு அந்த அன்னதான சாப்பாட்டில் நமக்குன்னு ஒரு காசு இருக்கல, நமக்கு அவ்வளோ புண்ணியங்கள், நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செய்திருக்கிற அத்தனை பாவங்களுமே விலகும். அதனால் இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து கேளுங்க, அங்கே இருக்கிற பூசாரிகிட்ட நீங்கள் கேட்கும்போது தான் அவங்க சொல்லுவாங்க. கட்டாயமாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.